Hello friends, welcome back to homemakersjunction. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான macaroons, coconut macaroons எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரெசிபிக்கு வந்து ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். எக் ஒயிட் நான் வந்து 3 எக்கோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், எல்லோ தேவையில்லை. பவுடர் சுகர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, இது வந்து 3/4 கப். அண்ட் டெசிகேட்டட் கோகோனட் நான் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், உங்கள்கிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கார்டமம் பவுடர். ஸோ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 by 1 வந்து ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ரொம்ப ஓவர் பீட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு மிக்சிங் மட்டும்தான், ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடைசியாக வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்க துருவின தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், இதுதான் வந்து நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இதை வச்சு நீங்கள் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போடுற மாதிரியே ஒரு ஸ்பூன் வச்சு இன்னொரு ஸ்பூனால் வந்து எடுத்து அதை அப்படியே வந்து நம்மளோட ட்ரேயில் வந்து நீங்கள் லைனாக வந்து அடிக்கிடுங்க. நம்ம மேக்ரோன்ஸ் இப்போ பேக் ஆக வந்து ரெடி ஆயிடுச்சு. 160 டிகிரி ப்ரீஹீட்டட் அவனில் வந்து 20 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஓவனை. இஃப் அட் ஆல் நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா என்னோடய குக்கர் கேக் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேக்ரோன்ஸ் வந்து இப்போ பேக் ஆகி வந்துருச்சு. சூப்பராக பேக் ஆகிருக்கு, நல்ல ப்ரௌனான டாப், நல்லாவே குக் ஆகிருக்கு. மேக்ரோன்ஸ் டாப் அண்ட் பாட்டம் வந்து ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். பாருங்கள், பாட்டம் எல்லாம் நல்ல ப்ரௌனாக இருக்குது, அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.